ஹலோ வணக்கம். இது உங்கள் சிடி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா. ஸோ அதை பற்றின விஷயங்கள் வந்திருக்கு, அதை பற்றி பேசலாம், விவாதிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஒரு ப்ரொமோ ஒன்று வந்திருக்கு ஜிஆர் சார். அதில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து கத்திரி அழுகுறாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வயலினில் போட்டு ரொம்ப கொள்கிறாங்க. அப்பா அழாதம்மா, எங்களால் தாங்க முடியலன்ற மாதிரி இருக்குது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அழுது நான் பேசினாலும் குத்தன்னு சொல்கிறாங்க, பேசலனாலும் குத்தன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை. அதனால தான் நான் தனியாக போய் உட்காடுறேன். ஒரு ஒப்பீனியன் கூட சொல்ல முடியலை. எனக்கு வெளியே போகணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அமித் கிட்ட ஃபீல் பண்ணாங்க. அமித் வந்து விடுங்க, அழக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆசாசப்படுத்துகிறாப்புல. பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வெளியே போகிறேன்னு சொல்கிறது வந்துட்டு இது எனக்கு தெரிஞ்சு 3வது வாட்டி நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக வந்துட்டு இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களே அனுப்பிச்சி விட்ருவாங்க. இம்மா போதுமா, நீங்கள் திரும்ப சொல்லி எங்களை வந்து இது பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா போன வாட்டியே வந்துட்டு சனிக்கிழமை சாண்ட்ரா எவிட்டுன்னு ஒரு நியூஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் திடீர்னு வந்துட்டு சாண்ட்ராக்கு போது வேணாம் அனுப்பிச்சி விட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க பிளான் என்னவாக இருக்கும், பிக் பாஸ் டீமோட பிளான் என்னவாக இருக்குன்னா, பெரிய சஸ்கே உங்கள் குழந்தைங்க வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பெரியவங்க வந்து ஒரு எமோஷனலாக ஒரு விஷயம் பண்ணுறதை விட அந்த குழந்தைங்க வந்துச்சுன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா? அதுவும் இல்லாமல் அவங்களோட ஹஸ்பண்ட் வேறு இருக்கார். ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய். அதனால் வந்து சாண்ட்ரா வச்சுக்கலான்னு முடிவு பண்ணாலும் இவங்க வந்து அப்பப்போ நான் வெளியே போயிடுறேன்னு சொல்கிற காரணத்தினால உண்மையிலேயே இந்த வாரம் அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா இந்த வாரம் அவங்க நாமினேஷன்ஸில் இருக்காங்க அப்படின்ற ஒரு டவுட்டுமே இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் ரொம்ப உடச்சிருக்காங்க, அது மட்டும் நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் அவங்கக்கிட்ட இன்னுமே வந்து கொஞ்சம் உரண்டு பிடிக்கிறதுலாம் தெரியுது. அந்த டோன் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்துட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அமித் அவர்கள் கூட கேட்டார். என்ன கேட்டார்னா, இப்போ திவ்யா வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே நடந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் இன்னுமே வந்து கிளாரிஃபை பண்ணலை. அப்போது பார்க்குற எல்லாருக்கும் என்ன தோணும்? திவ்யா சொல்லிட்டாங்க, அவங்க தைரியமாக வந்துட்டு என்ன நடந்துச்சு சொல்லிட்டாங்க. இவங்க சொல்லலைன்னா இப்போ இவங்க வைக்கிற அக்யூசியேஷன்லாம் பொய்ன்னு தானே நினைப்பாங்க. அதை செய்யுங்கன்னா அதுதான் மக்கள் பார்க்குறாங்க, நான் எதுக்கு சொல்லணுன்றாங்க. இது எப்படி, எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் சொன்னால் தானே மக்களுக்கு தெரியும். எல்லாமே பார்க்குறாங்க அப்படின்னா என்னது இது? அப்போ நீங்கள் எதையுமே கேட்குறதே கிடையாதா? இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்களாக பேசியிருக்கீங்க. அந்த பிக் பாஸ் கண்ணை வச்சு பேசினாலாம் நீங்கள் அதை போய் விஜய் சேதுபதி வந்து கலாச்சாரத்துக்கப்புறமா சைலண்ட் ஆனீங்க. அது மட்டும் இல்லாமல் பிரஜன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா பேசிட்டு இப்போ பிரஜன் போனதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது எப்படி இருக்குன்னா, ஓரளவுக்கு வந்துட்டு சரி ஓகே, அந்த துயரத்தால் ஓகே ஒரு ஃபீலிங் இருக்கணும். அதுக்குன்னு 2 வாரமாக கண்டினியூ பண்ணிட்டு இருந்தால் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கோவம் வரும். சரி, இப்போ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அவங்க வந்துட்டு டக்குன்னு ஆர்சர் ஓப்பன் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டாம், நானும் பயந்துட்டேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். திரும்ப வந்து நான் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்களே, உண்மையிலேயே அவங்க வெளியே போயிடுவாங்களா? போனால் எப்படிப்பட்ட மாற்றம் உண்டாகும்? அது மட்டும் இல்லாமல் திவ்யா கிட்ட வந்து இவங்க கிட்டே இருக்கிற அந்த விஷயத்தை சொல்லாமே இருக்காங்களே, ஏன் சொல்ல மாட்டாங்க? முதல் வணக்கமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.